நல்ல ஒரு வீட்டு முறையில் வந்து ஒரு ஆரோக்கியமான கறி விருந்து சாப்பிட்ணுமா, நான் சொல்கிற இடத்துக்கு போங்க. பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் ரோடு, இல்லாட்டி குன்னத்தூர்லேருந்து பெருந்துறை ரோட்டில் வந்து யூபிஎம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டு சாப்பாடு. நீங்கள் அங்கே போங்க. அப்பா, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு வீட்டு முறையில் செஞ்சு கொடுக்குறாங்க. வாழை இலை எங்கே தான் அந்த வாழை மரத்தில் அறுத்தாங்களோ தெரியலைங்க. அவ்வளோ பெரிய வாழை இலை. ஒரு வாழை இலை ஒரு டேபிளுக்கு தான் வந்து விரிக்க முடியும். மிகப்பெரிய வாழை இலை. ஒரு ஃபஸ்ட்டு வந்து உப்பு வைக்கிறாங்க, சாப்பாடு. அப்புறம் ஆரம்பிச்சிட்டாங்க, ஒவ்வொரு கறியாக கொண்டு வராங்க. நான்வெஜ்ஜில் எத்தனை ஐட்டம் இருக்கோ அத்தனை ஐட்டத்தையும் கொண்டு வராங்க. அதாவது ரத்தம் குடல், சிக்கனு, மீன், மட்டன்லேயே 2-3 ஐட்டம் வர, நாட்டுக்கோழி, பள்ளிப்பாளையம், மீன் ரோஸ்ட்டு, காடை, வான்கோழி, இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாங்க. அப்பா, நாங்கள் இந்த வச்ச கறி வகைகளை வந்து நாங்கள் எப்படி எண்ணி பார்த்தோம். அது வந்து கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா ஒரு 15 வகைக்கு மேலே. 10க்கு வர முட்டை, அந்த ஆட்டுக்கால் வர, தலைக்கறி வர, இல்லை எல்லாமே வைக்கிறாங்க. அதாவது வந்து சாப்பாடு வச்சுட்டாங்க. கறியை சாப்பிட்ணுன்னா சாப்பாடு சாப்பிட முடியாது. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கறியை சாப்பிட்டு முடிப்போன்னு சொல்லிட்டு தாங்க சாப்பிட்டோம். கடைசியில் ஒவ்வொரு ஐட்டமாக கடைசியில் பார்த்தா லெக் பீஸு, மீன் ரோஸ்ட்டு, சில்லி சிக்கனு இதெல்லாம் கொண்டாந்து வச்சாங்க. வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் வைக்கிறாங்க. அதாவது குல்கந்துன்னு சொல்லிட்டு. இந்த குல்கந்தை வந்து அங்கே வந்து ஒரு தயிரில் வந்து அந்த குல்கந்தை வச்சு கொஞ்சம் பசைஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க. அந்த குல்கந்தை தயிரில் கலந்து பசைஞ்சு சாப்பிட்டாங்க. அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவல். இது 10க்கு வந்து கடைசியாக எல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு எல்லாமே கொடுக்குறாங்க. ஸ்வீட் ஐட்டம். உண்மையாலுமேங்க ஒரு ஆரோக்கிய முறையில், ஒரு வீட்டு முறையில் நல்ல ஒரு கறி விருந்து பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து குன்னத்தூர்லேருந்து பெருந்துறை ரோட்டில் இருக்கக்கூடிய யூபிஎம் நம்ம வீட்டு சாப்பாடு, இல்லாட்டி பெருந்துறையிலேருந்து குன்னத்தூர் வர வழியில் இருக்கக்கூடிய நம்ம வீட்டு சாப்பாடு கடைக்கு கண்டிப்பாக போய்ட்டு வாங்க. சூப்பருங்க.